என் நன்மை தாப்பனே, உங்களுடைய அருமையான பாதங்களை வரும்படியாய் இந்த ஏழை மகனுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாப்பனே, இவ்வளோ பேருக்கெல்லாம் அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். இஸ்ரேல் மக்களை பார்த்த ஆண்டவரே, விதமான தெய்வத்தை பெற்ற ஜனங்கள் உண்டோ என்று கேட்கிறீர். ஆம் ஆண்டவரே, இந்த தெய்வத்தை, இந்த ஆண்டவரை அறிந்த ஒரு வாழ்க்கை என்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்துக்குரிய காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே. எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த என்னை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்குரிய கிருபை கொடுத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, கத்தாவே, பாவிகளிலும் பாவி, பிரதான பாவி நான். ஆனால் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியமாக மிகப்பெரியது ஆண்டவரே. இந்த உலகத்தில் த வெரி பெஸ்ட் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்முடைய பிள்ளை என்கிற பட்டத்தை கொடுத்துருக்கீங்க. உம்முடைய குமாரன் என்ற பட்டத்தை கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. எனக்காக இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரே கொண்டிருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் எவ்வளோ பெரிய தாப்பனே. எமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தகப்பனே, என்னை நீங்கள் பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர், வழிநடத்துகிறீர். எனக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் பாத்திரவான் அல்ல. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, ஆம் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன் ஆண்டவரே. என்னை நீங்கள் ஆண்டவரே பெற்றெடுத்த தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, இதற்காகவே நான் உங்களை இவ்வளோ துதிக்க வேண்டும். ஒரு பாவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். I got the greatest father, the father who cares for me. எனக்காக அக்கறை கொள்கிற தேவன், எனக்காக கவலைப்படுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. எனக்கு நன்மையாலே கொடுக்கிற தேவன் எனக்கு உண்டு. தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் கூடாது இருப்பது எப்படி என்று கேட்கிறீர். ஸ்தோத்திரங்கள் அன்பின் தாப்பனே. தகப்பனே, நீர் உம்முடைய வார்த்தையில் உண்மை இல்லவர். ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் பேசுகிறவர் அல்ல. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூடாதிருப்பது எப்படி என்று கேட்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது மிக ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் தாப்பனே ஆண்டவரே, கத்தாவே, உம்முடைய சொந்த குமாரனை எனக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த அன்பை நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, இது எவ்வளோ மேலானது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமர் கிழமை நிருபத்தில் எவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக ஆண்டவரே நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவரே ஈவ் என்பது மிகப்பெரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். The greatest gift. Oh Lord, I thank you, Father. ஆமா ஆண்டவரே, எவ்வளோ அழகாக நீங்கள் உம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கீங்க தாப்பனே. ஆமா ஆண்டவரே, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் கூடாதிருப்பது எப்படி என்று கேட்கிறீர். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆம் ஆண்டவரே, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆம் ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தம்முடைய குமாரன் அநேக சோதருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசுவை போல நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கென்று நீர் முன்குறித்திருக்கிறேன். எவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்?
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஆண்டவரே, நீர் என்னுடைய பட்சமாக, என்னுடைய தகப்பனாக, என்னுடைய ஆண்டவராக இருக்கும் பொழுது ஆண்டவரே, எனக்கு விரோதமாயிருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிவான்களாக்கிறவர். ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமாண்டவரே, பல பாடுகள் உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் நேரிட்டாலும் அது உம்முடைய திட்டத்தின்படியாக கொடுக்கப்படுகிறவர்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் விதமான காரியங்கள் நேரிடலாம். பல பாடுகள் உபத்திரவங்கள் நேரிடலாம், துன்பங்கள் நேரிடலாம். ஆனால் ஆண்டவரே, நம்முடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஸ்தோத்திர தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இழப்புமே நஷ்டமுமே ஆண்டவரே எனக்கு அது லாபம். என் ஆண்டுடைய திட்டத்தில் நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு ஊர்ஜிதம் தவிர மேலான பாதுகாப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. Being in my God's plan, being in my Father's plan is the greatest privilege. ஆமாண்டவரே, இந்த வசனம் எவ்வளோ அருமையா ஆண்டவரே. ஒருவேளை வித்தியாசமாக நேரிடலாம். ஆமாண்டவரே, உமது நிமித்தம் who shall separate us from the love of Christ? Who is that condemned? It is Christ that died, a rather that is risen again, and who is even at the right hand of God, who also maketh intercession for us. ஆண்டவரே கர்த்தாவே, தேவனாக எனக்கு என் பேரில் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எனக்காக மரித்தவர் என்னுடைய தகப்பன், தம்முடைய சொந்த குமாரன், திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய என்னுடைய சகோதரன் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். A great family, a great family. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். ஒரு மகா பெரிய குடும்பத்தில் என்னைக்கு இணைத்திருக்கீங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே, இந்த மகா பெரிய குடும்பத்தில் நான் காணப்படும்படியாக எனக்கு நீங்கள் ஆண்டவரே பல காரியங்களை அனுமதிக்கிறீங்க. உள்ள ஏமாற்றங்களை அனுமதிக்கிறீங்க. துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஒரு பெரிய பட்டியலை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அது எவ்வளோ உண்மை என்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தேவதூதர், அதிகாரம், வல்லமை, வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஸ்தோத்திரன் அன்பின் தாப்பனே, எம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நான் விளங்கிக் கொள்ள முடியலை. அநேக காரியங்கள் எனக்கு தெரியாது, அநேக காரியங்கள் எனக்கு புரியல. நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், என்னுடைய தகப்பன் எல்லாவற்றையும் எனக்காக நிர்ணயித்திருக்கிறார். என்னுடைய தகப்பன் எனக்கென்று இந்த காரியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். நீங்கள் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் தகப்பனே. உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியது, உம்முடைய வல்லமை எவ்வளோ பெரியது ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அற்புதமாய் செயல்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் ஆச்சரியமாக நடத்துகிறவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, இந்த ஏழை பாவிக்கு நீங்கள் பாராட்டுகிற அன்பும் கிருபையும் இரக்கமும் எவ்வளோ அதிகம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே, நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை நான் போற்றுகிறேன், உங்களை நான் துதிக்கிறேன் தாப்பனே. தேவா, நீங்கள் எவ்வளோ நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் பாராட்டி இருக்கிற அன்பு எவ்வளோ அதிகம் ஆண்டவரே. தேவா, உமக்கென்று நான் வாழணும், உமக்கென்று நான் பிழைக்கணும் ஆண்டவர். எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு நான் நன்றி சொல்லணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளோ அசுத்தங்கள், அசுத்தமானது இந்த உலகத்தில் மென்மையாய் கருதப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது.
ஆண்டவரே, அசுத்தங்கள் என்பது இந்த உலகத்தில் உயிர்வாய் கண்ணப்படுகிற காரியமாக இருக்கிறது. ஐயோ தாப்பனே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உலகம் இது, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை இது, எவ்வளோ ஒரு பயங்கரமான காலம் இது. தாப்பனே, உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஞானம் எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உங்களுடைய ஞானம் ஆண்டவரே நித்தியமான ஒரு ஞானம். என்னை ஆண்டவரே உலகம் உண்டாருக்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட ஞானம் அது. அது எப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் உலகம் உண்டாருக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டார். உலகம் உண்டாருக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்ட நியமித்த கர்த்தர். தகப்பனே, எத்தனையோ பேருக்கு இல்லை ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு தெரிந்து கொள்ளின் சத்தியத்தை கூட சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த விளங்குதல் என்பது இல்லை தாப்பனே. தவறான ஒரு விளங்குதல், குறைவான விளங்குதல் பல விதங்களில் தாப்பனே உடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் அது இன்னுமாக ஆண்டவரே அது அவருடைய வாழ்க்கையில் பிதாவினுடைய அன்பை சந்தேகிக்கக்கூடாத அளவுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதில்லை. தகப்பனே, என்னை மன்னியுங்க ஆண்டவர். இதெல்லாம் உடைய கிருபை என்பதை நான் சொல்ல முடியும். இவள் எல்லாமே உடைய கிருபை என்று தான் நான் சொல்லக்கூடும். என்னிடத்தில் நன்மை வாசமாக இருப்பதில்லை என்று இருந்திருக்கிறேன். என்னிடத்தில் நன்மை என்பதில்லை, தீமை என்பது உண்டு ஆண்டவரே. தீமை என்கிற ஒரு பிரமாணம் உண்டு என்பதை வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னிடத்தில் நன்மை என்பதில்லை, என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு இயற்கை மனிதனுடைய நிலை. ஒருவேளை ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டாலும் இதுதான் அவனுடைய நிலை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனை தாங்குகிறது. ஆண்டவருடைய கிருபை அவனை நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய மேன்மை எவ்வளவு உயர்வானது. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அதற்காக நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதற்காக உங்களை நான் போற்றி வணங்குகிறேன் தாப்பனே. இவ்வளவான உங்களுடைய அன்பும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கமும் அடியேந்திய வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டுகிற தயவும் மிக அதிகமாக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவர் எனக்கென்று எத்தனை நாட்கள் நீங்கள் நியமித்திருக்கீங்க தெரியாது தாப்பனே. I don't know how many days I have to live in this world. ஆனால் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக செய்கிறவர். என்னுடைய தேவன் சகலத்தையும் அற்புதமாய் செய்கிறவர். என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம். தேவா, உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு தெரியல, பல காரியங்கள் எனக்கு தெரியல தாப்பனே. உலகத்தினுடைய பல காரியங்கள் எனக்கு தெரியாது ஆண்டவரே. உலகம் தந்திரமாக இருக்கிறது. உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு புரியல. ஆனால் ஒன்றை நான் அறிவேன், எனக்காக நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே 24 மணி நேரமும் அக்கறையுள்ளவராக இருக்கீங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் என்னுடைய பிள்ளைக்காக இவ்வளவு ஒரு ஆர்வத்தையும் வாஞ்சியும் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல உதாரணமாகவே இருக்கிறது. ஏன்னா ஒரு தகப்பனாக தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரே செய்ய வேண்டும் என்ற காரியங்களை எண்ணுகிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே இது மிக அதிகமாகவே இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையின் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு நாங்களை போற்றுகிறேன், உங்களை வணங்குகிற ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அவரை தவிர எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை எனக்கு பாதகமான சூழ்நிலைகளைப் போல காணப்பட்டாலும் அது என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற நித்திய திட்டத்துக்கு உட்பட்டது தான். அது ஏதோ ஒரு நன்மைக்கு எதுவாக தான் எனக்கு நிச்சயமாக அதை செய்கிறாரு. இதுதான் ஆண்டவரே ஒரு உண்மையான சத்தியத்தின் அடிப்படையிலான விளங்குதல். என் ஆண்டவர் அதையும் கூட நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு எதுவுமே நேரிடாது. அவருடைய திட்டம் இல்லாமல் எனக்கு எதுவுமே நேரிடாது.
எதுவும் நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. தாப்பனே, உங்களுடைய சித்தம் இல்லாமல் எனக்கு எதுவுமே நேரிடுவதில்லை. உண்மைதான் தாப்பனே, அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கீங்க, எவ்வளோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் தாப்பனே. ஏதோ ஒரு தெளிவான நோக்கத்தை வைத்திருக்கீங்க, ஏதோ ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதுதான் எனக்கு தெரியும். Lord, you have got the best plan for me. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போட்டிருக்கிற திட்டம் மிக ஆண்டவரே சிறந்த ஒரு திட்டம். The best plan is laid for me. இந்த உலகத்தில் ஒரு ஊருக்கு போகும்படியாக ஒரு பாதை போட்டிருக்குன்னா, this is the best route. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போட்டிருக்கிறது the best route. அதில் குறை ஒன்றும் இல்லை. அதில் நிச்சயமாக குறைவு என்பது இல்லை ஆண்டவரே. என் தகப்பன் எனக்கு அப்படி தீங்கு செய்கிறவர் அல்ல. என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார். அவர் ஒரு நாளும் எனக்கு தீங்கு செய்யவே மாட்டார். அதை நான் தெரிஞ்சிருக்கிறேன். எனக்கு நிச்சயமாக அவர் ஆண்டவரே நன்மை செய்கிறவர் என்பதை மாத்திரமே நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கென்று நியமித்திருக்கிற அந்த பாதை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பாதை. ஆகவே நான் அவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய கருத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய அன்புக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய கிருபைக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். தாப்பனே, இந்த உலகத்தில் எனக்காக நீங்கள் கொண்டிருக்கிற அருமையான திட்டங்களும் நோக்கங்களும் மிகச்சிறந்தவைகளாக இருக்கிற ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் நினைக்கலாம், ஏன் எனக்கு இது ஆண்டவரே, இது உம்முடைய திட்டம், இது உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம், உம்முடைய ஆண்டவரே விருப்பம், உம்முடைய காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்தீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. அந்த ஒழுங்கும் கூட ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம்தான். இந்த ஒழுங்கையும் கூட நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனேன், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு காரியம் என்பதை மாத்திரமே நான் எண்ணி பார்க்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, அந்த ஒழுங்கும் கூட என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல திட்டம். என்னால் மட்டும் ஆண்டவரே அந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் கிருபையாக இந்த சகாயத்தை செய்து வழிநடத்தி வருகிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே நான் எப்பொழுதுமே நான் உங்களை துதித்து கொண்டே வாழ வேண்டும். எப்பொழுதுமே உங்களை போற்றி ஆண்டவரை வணங்கிய வாழ வேண்டும். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆகவே தான் in everything give thanks, for this is the will of God. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவு அருமையான ஒரு காரியம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், விசேஷித்த ஜனங்கள், they are chosen people, they are chosen by God. அவளுக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்த அந்த அன்பு மிக மேலானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரே இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், வருத்தங்கள் இவைகளெல்லாம் கூட இருந்தால் கூட அது எனக்கு மிகுந்த நல்லது ஆண்டவரே. ஏன்னா உங்களுடைய திட்டத்தில் அதை எல்லாத்தையும் உட்படுத்தி தான் எனக்கு நீங்கள் அழகாக என்னுடைய வாழ்க்கைக்குரிய பாதையை நீங்கள் அமைச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒரு இம்மையும் அதில் பிசகாதபடிக்கு என்னை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, பிசாசும் கூட அவனுடைய வஞ்சகத்தின் பயங்கர அகோரத்தின் மத்தியில் நீங்கள் என்னை பாதுகாக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவா உங்களுடைய அருமையான திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலையில தான் நான் வைக்கப்பட்டிருக்கணும்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதற்காக நான் நன்றி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு இந்தியனா, ஒரு கருப்பனா, ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவரை பிறக்க வேண்டிய ஒரு நிலை, மேபி so many disadvantages,
But it is the will of God. It is the will of God. ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு நிறைய காரியங்களை நிச்சயமாக கொடுத்துருக்கீங்க. நான் சொல்ல எவ்வளோ பேருக்கு மேலாக எனக்கு ஸ்லாக்கியங்களை கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஆண்டவரே, மேபி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் என்னுடைய ஆண்டவரால் எனக்கு நியமிக்கப்பட்டவைகளை ஒழிய வேற என்னுடைய வாழ்க்கையில இல்லை. இவைகள் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டு பார்க்கும் பொழுது தாப்பனே, நான் என்ன சொல்லட்டும் ஆண்டவரே? நான் எப்பொழுதும் ஆண்டவரே, ஒன்று எனக்கு தேவை, உங்களை துதிப்பேன், உங்களை ஸ்தோத்திரிப்பேன். ஆமாண்டவரே, சோர்வுகள், தளர்வுகள், ஆண்டவரே, வியாதிகள், மற்ற எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் எத்தனங்களை ஒழிய என்னை அழிக்கும்படியாக அல்ல. ஒருவேளை என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. And how my future will be, I don't know. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாதுதான். உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலங்கள் நிச்சயமா ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே திட்டத்துக்கு உட்பட்டவைகள் தான். உம்முடைய திட்டத்துக்கு முற்றுமாக உட்பட்டவைகள் தான். அதில் ஒரு உண்மையும் பிசகாதபடிக்கு என்னை வழிநடத்துகிற என் தகப்பன் எனக்கு உண்டு. என்னை எப்பொழுதும் ஆண்டவரை என்மேல் கண்ணை வைத்து என்னை வழிநடத்துகிற ஒரு தகப்பன் உண்டு. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னில் அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. ஸ்தோத்திரம் தாப்பனே. தகப்பனே, எனக்கு நீங்கள் எவ்வளோ வித்தியாசமான ஒரு கோணத்தில் பாதையில் வழிநடத்தினீங்கன்னெல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரிட்ட பல நெருக்கங்கள், போராட்டங்கள், நான் சத்தியத்தில் வழிநடத்தப்படுவதற்கு எதுவாக எனக்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்கன்றதை மட்டும் நான் சொல்ல முடியும். அதை மட்டும் நான் ஆண்டவரை நிச்சயமாக சொல்ல முடியும். ஸ்தோத்திர தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் நீங்கள், எவ்வளோ கிருபையுள்ளவர் ஆண்டவரே, எவ்வளோ இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, எவ்வளோ தயவுள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவாதி தேவா ஆண்டவர், எத்தனையோ மக்களுமே அறியாது இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே இறங்கும். தாத்தமாவுக்கா ஜெபிக்கிறேன் தாப்பனே, நீ ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் அறிந்திருக்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவில், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. தாத்துமாவை ரட்சிக்க உம்மால் கூடும். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும் தாப்பனே, ரட்சியும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க ஆண்டவரே. தேவா, பிறர் நம்பிக்கையிலே ஆண்டவரே, ஐயோ, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதைப் போல ஒரு பயங்கரமான காரியம் எதுவும் அல்ல. அதை விட கொடுமையான காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போவதைப் போல வேறொன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தேவா, இரக்கமாயிருங்க, எனக்கு நீங்கள் கிருபையாயிருங்க ஆண்டவரே. நம்முடைய ஒத்தாசையை தந்து என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, சோர்ந்துக்கா ஜெபிக்க இறங்குங்க, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. எந்த விதத்தில் ஆண்டவரே அது ஆறுதல் தேறுதல் தேவையோ அந்த காரியத்தில் நீங்கள் இறங்குங்க. கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. கத்தாவை உதவி செய்யுங்க. இந்த ஆத்துமாவை ரட்சிக்கிற ஆண்டவரே, அந்த ஆத்துமாவை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. கிருபையின் ஆண்டவரே, நீங்கள் தயவாய் ரட்சித்தரலும் ஐயா. நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஆத்துமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உண்மை அறியாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கையும் சரி ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்ந்தாலும் கூட நம்முடைய இந்த கிருபையின் சத்தியத்தை அறியாமல் வாழும் பொழுது
ஒரு விதத்தில் குறைவுள்ள ஒரு வாழ்க்கை என்பதாகவே எண்ண வேண்டியதாக இருக்கிற தாப்பனே. ஆம் ஆண்டவரே, தேவா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆத்மாவை ரட்சியும், இந்த ஆத்மா ரட்சித்தல் கிருபையாக இறங்கும் ஆண்டவர். இந்த காரியத்தை கூட உம்முடைய கரங்களை என்ன என்ன இதுன்று எனக்கு சொல்ல முடியல. ஆனால் ஒன்று இருந்திருக்கிறேன், இது எல்லாம் உடைய நித்திய திட்டத்துக்கு உட்பட்டது தான். இவைகள் அனைத்துமே என் ஆண்டவருடைய நித்திய திட்டத்துக்கு உட்பட்டது தான். உடைய திட்டத்துக்கு உட்படாதது என்று சொல்லும்படியாக ஒன்றுமே இல்லை. இவைகள் அனைத்தும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு உட்பட்டது. நன்மைக்கு இதுவாக நடத்துகிறீர். அன்பின் ஆண்டவரே, இதை நன்மைக்கு இதுவாக நீ நடத்துகிறீர் என்பதுதான் உண்மை. இதை உம்முடைய அருமையான சித்தத்துக்கு எதுவாக நீ நடத்துகிறீர் என்பதே மெய்யான காரியம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை ஸ்தோத்திரித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏன் என்று கேட்பதை விட தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்கிறார். ஒரு இது இழப்பை போல காணப்படலாம், நஷ்டம் போல காணப்படலாம், பல விதங்களில பல ஆண்டவரே காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒன்று, நீர் ஆண்டவரே இதை நடத்துகிறீர், அனுமதிக்கிறீர், திட்டமிட்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவும் கூட ஒரு நன்மைக்கு இதுவானது தான். தொடர்ந்து எப்படி நடத்த வேண்டும் என்று நீ திட்டமிட்டிருக்கிறேன் நான் அறிய. ஆனால் கூட ஒரு நாளும் ஆண்டவரே நீ தீமை செய்கிறவர் அல்ல, தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. தீமை மேற்கொள்ளும்படியாக, தீமை என்னை அழிக்கும்படியாக, தீமை என்னை வருத்தத்திற்குட்படுத்தும்படியாக நீர் அனுமதிக்கிறவர் அல்ல. உடனான் அறிந்திருக்கிறேன் என் ஆண்டவர் நிச்சயமாக இவைகளை அழகாக, நேர்த்தியாக, நன்மையாக நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் என் அன்பின் தாப்பனே, கிருபையின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம். உடைய வேதத்தின் உன்னதமான சத்தியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய வேதத்தின் அருமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நீர் நல்லவர், உடைய கிருபை மிக மேலானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் ஆளுகை செய்கிறீர். இவள் எல்லாவற்றும் ஆண்டவரே நீர் அற்புதமாக நடத்துகிறீர். இவள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் கிருபையாய் செயல்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, நாளை கூட இந்த காரியத்தை குறித்து நான் யோசித்திருக்கிறது உம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னை வழி நடத்துங்க, நீங்கள் என்னை வழி நடத்துங்க. இந்த காரியத்தில் எப்படி என்னன்றது எனக்கு தெரியல தாப்பனே. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியத்தில் என்னை வழி நடத்துங்க. நான் ஞானமற்றவன் என்று அறிந்திருக்கிறீங்க. எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது தெளிவாண்டுகிறேன். அற்ப காரியம் தான் என்னால் செய்ய முடியாது. பாவத்தை தான் செய்ய முடியும், வேறு எதையுமே நான் செய்ய முடியாது என்பது உண்மை. இந்த காரியத்தை குறித்து உங்களிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. ஆண்டவரே, நாளைக்கு செய்யும்படியாக இந்த யோசனை வந்ததை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்குமானால், உங்களுடைய பரிபூர்ண திட்டமாக அது இருக்குமானால், என்னை நீங்கள் அந்த காரியத்தில் வழி நடத்துங்க. என்னை நீங்கள் அந்த காரியத்தில் தெளிவாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை இந்த காரியத்தில் நீர் திட்டமாய் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று, என் ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவரே செம்மையாய் நடத்துகிறவர். என் ஆண்டவர் சகலத்தையும் அற்புதமாய் நடத்துகிறவர். என் ஆண்டவர் சகலத்தையும் மேன்மையாய் நடத்துகிறவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உங்களை நான் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை நான் துதித்து போற்றுகிறேன். உங்களை நான் துதித்து வணங்குகிறேன். எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தேவா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நம்முடைய ஆளுகை இருக்கிறது. நம்முடைய வார்த்தையின் பக்கமாக திருக்கும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவரே நீங்க நடப்பித்து என்று விசுவாசிக்கிறேன் என்னுடைய முறை வாழ்க்கையில.
பெரிய திருப்பம் நேரிடுவதற்கான காரியமாக இருந்திருக்க ஆண்டவரை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவா, எப்படின்னு தெரியல காலங்கள், என்னுடைய எதிர்காலத்தின் காலம் எப்படி தெரியல. அத்த ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவர் போதுமானவர். என்னுடைய ஆண்டவர் போதுமானவர். என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் ரட்சகர். He knows how to lead me. Oh Lord, you know how to help me. எப்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறீங்க. எனக்கு எப்படி உதவி செய்யும்படியாக நீங்க விரும்புகிறீர் என்பதையும் அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவா, உங்களுடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவா, நீர் பாவியாக இன்றைய வாழ்க்கையில இரக்கமாயிருங்க. பாவியாக இன்றைய வாழ்க்கையில நீங்க தயவாக இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அன்பின் தாப்பனே. ஸ்தோத்திரம் அன்பின் ராஜாவே. நான் யார் இடத்துல போனேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? என்னோட எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும், அனைத்துமே நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவரே, இந்த காரியத்துல அந்த யோசனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளோ ஆண்டவரே, இந்த ஒன்று விதமான காரியம், இரண்டாவது விதமான காரியம். எனக்கு ஆண்டவரே இந்த காரியத்தில் எப்படின்னு புரியல. ஆனால் ஆண்டவரே, ஒன்று நான் கர்த்தாவை உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன். நீர் என்ன விரும்புகிறீரோ அதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க தாப்பனே. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை மாத்திரம் நான் செய்தா போதும். அறுக்க மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நான் செய்ய மாத்திரம் வாஞ்சிக்கிறேன் தாப்பனே. வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். வேற எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை தாப்பனே. ஆமாண்டவரே, இந்த காரியத்தை உங்களுடைய பாதங்களில் என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காரியத்துல தகப்பனே, உங்களுடைய அன்பின் கரங்களில் என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது தாப்பனே. ஆகவே இந்த காரியத்துல நான் விதமாக செயல்பட வேண்டும். விதமாக இந்த காரியத்தில் ஆண்டவரே, ஒருவேளை பிரயோஜனப்படுவதற்கு எதுவான காரியம் உண்டோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா இதை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. நீ நீதிபரர், எல்லாவற்றையும் அழகாக செய்கிறவர், நீர் அற்புதமாக நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தை இதில் நிறைவேற்றுங்க. முழுமையா உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. இந்த அடுத்த காரியத்தை உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். என்ன என்பதை குறித்து எனக்கு தெரியல தாப்பனே. ஆனால் ஒன்று, உங்களுடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை. இந்த காரியம் ஏன் இப்படி ஆகிறது என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது தாப்பனே. ஆனால் ஒன்றை அறிவேன், நீங்க ஆண்டவரே இதில் ஒரு திட்டமிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இதில் நீங்க ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த காரியத்தில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க. எனக்கு தெரியல ஆண்டவரே, இதில் நான் பிரயோஜனப்பட வேண்டும் என்று இந்த காரியத்தில் ஆண்டவரே நீங்க திட்டமிட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல ஆண்டவரே. ஒருவேளை இந்த காரியத்தின் மூலமாக இந்த காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற திட்டமானது உடையதாக இருக்கிறதா தாப்பனே? எனக்கு தெரியாது. அடுத்தது தாப்பனே, ஆனாலும் தேவா உடைய சுத்தமாக இருக்குமானால் அதை துரிதப்படுத்துங்க. ஒருவேளை ஆண்டவர் துரிதப்படுத்துங்கன்னு சொல்றது கூட இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தில் அழகா செய்கிறவர். ஆகவே இந்த காரியத்தை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. எனக்கு நீங்க இறங்குங்க. எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவா, உடைய ஆவியானவர் கிரியை செய்யலன்னா தாப்பனே ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பொதுவான கிருபையின் மூலமாக எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்துகிறார், நிறைவேற்றுகிறார், செயல்படுத்துகிறார். அருமையாய் ஆண்டவரே நடத்தி செல்லுகிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, மட்டும் எத்தனையோ காரியங்கள் வழியாய் நான் கடந்து போனாலும்
தகப்பனே, உம்முடைய சத்தியத்தை அடியனுக்கு நீங்க விளக்கப்படுத்தி எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்கள் நல்லது. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு நான் நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவராகிய தேவன் என்னை ரட்சிக்காம இருந்திருப்பாரானா பாவம் என்னை அழித்திருக்கும். நிச்சயமாக பாவம் என்னை அழித்திருக்கும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு என்னை அதை கொண்டு போயிருக்குமே எனக்கு தெரியாது. ஆனால் அது மிக கொடுமை. பாவம் என்பது ஒரு கொடுமையான ஒரு காரியம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து போகிற ஒரு காரியம். எவ்வளோருடைய வாழ்க்கை ஆண்டவரே சின்ன வண்ணமாகிவிட்டது. அதில் நான் விதிவிலக்கு என்று சொல்ல முடியாது. இல்லை தகப்பனே, நான் விதிவிலக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்ல முடியாது. ஆமா தகப்பனே, எல்லாம் நான் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய அன்பும் கிருபையும் மிக அதிகம். ஏழை பாவியாக எனக்கு நீங்க இறக்க செய்யுங்க. ஏழை பாவியாக எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. உண்மை இல்லாமல் எனக்கு ஒரு ஆண்டவரே இல்லை தாப்பனே. தாப்பனே, உண்மை இல்லாமல் எனக்கு வேற ஒருமே இல்லை. அதை நினைவு பார்க்கும்போது தாப்பனே, அது உடைய சித்தத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, என்னை நீங்க ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க. இவ்வளோ காரியங்களை எனக்கு நீங்க நன்மை செய்து, எத்தனை காரியங்கள் அளவிடப்பட முடியாத அளவில் என்னுடைய வாழ்க்கையை நீங்க வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. யதார்த்தமாக ஜெபிக்கிற லட்சியம் ஆண்டவரே, யதார்த்தமாக ஜெபிக்கிற லட்சியம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்காக இன்னொரு ஆத்மா ஜெபிக்கிற ரட்சிக்கணும் ஆண்டவரே. இந்த சபையை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, உண்மையாலுமே ஆண்டவரே பரிதாபமான ஒரு நிலை தான். ஏன்னா ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாத ஒரு நிலையில பார்க்கும் பொழுது தாப்பனே, எனக்கு தெரியாது. நான் வெளிப்பிரகாரமாக ஒருவேளை நான் அறிந்திருக்கிறது எந்தளவுக்கு என்று தெரியாது. நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற தாப்பனே, என்னுடைய தேவை மிக பெரிது ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவின் தேவையை பார்க்கும் பொழுது தகப்பனே, அவள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொண்டு எந்த அளவுக்கு நீங்க ரட்சித்திருக்கீங்க எனக்கு தெரியல ஆண்டவரே. உண்மையாலுமே ரட்சிப்பு யாருடைய வாழ்க்கை நடைபெற்றிருக்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வெளிப்பிரகாரமா பார்க்கும் பொழுது அதை குறித்து என்னால் சொல்ல முடியல தாப்பனே. இதுதான் உண்மை என்பதை நான் உங்களுக்கு முன்பாக நான் தாழ்த்துகிற தாப்பனே. இதுதான் உண்மை என்பதை குறித்து நான் சொல்றேன். வேற நான் சொல்வதற்கென்று ஒண்ணுமே இல்லை தாப்பனே. இதுதான் உண்மையாக இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை கேட்டா கூட இருதயத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமோ விடுதலையோ இருப்பதை போல தெரியல. ஆனா ஒன்று நிச்சயம் ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க இறங்க முடியாது சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வார்த்தையை கேட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே, நித்தியமான ஆக்கினைக்குள்ள போயிடக்கூடாதே, நித்தியமான ஆக்கினைக்குள்ளாக போயிடக்கூடாதே. ஆத்ம பாரம் என்பது தாப்பனே, திரளான மக்களை கண்ட பொழுது நீர் மனதுருகினீர். ஆமாண்டவரே, நான் எவ்வளவு உதவியற்ற என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். காரியத்தில் முழுக்க நான் உதவியற்றவன் தான். சத்தியத்தை சொல்ல ஆண்டவரே, நம்முடைய கிருபையினால கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியமாக இருந்தாலும் கூட இந்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது முழுக்க நான் ஒரு உதவியற்றவன் தான் சொல்ல முடியும். ஆண்டவரே, இந்த இடத்தை எனக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த இடத்தை கூட நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உம்முடைய கிருபையின் ஆண்டவரே ஸ்லாக்கியம். ஒவ்வொரு நாளும் இது உம்முடைய ஸ்லாக்கியமே இல்லாமல் வேறு ஆண்டவரே. அதுதான் நான் சொல்ல முடியும். இது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு என்பதை தவிர நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை தாப்பனே. அதுக்கு மேலாக நான் சொல்லும்படியாக ஒன்றுமில்லை தாப்பனே. இந்த உலகத்துல உடைய பாதுகாப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா சாத்தான் என்னை அழிச்சிருவாங்க. எனக்கு உண்மையான பாதுகாப்பு என்பது இல்லை, உண்மையான நம்பிக்கை என்பது இல்லை, உண்மையான ஸ்லாக்கியம் என்பது இல்லை தகப்பனே. இது எப்படி கொண்டு போவது எனக்கு தெரியல தாப்பனே. உண்மையாலுமே சில சமயங்களில் எப்படியே போனா எப்படி எனக்கு முன்பாக இந்த சபை எப்படிமா போகும்? இது உம்முடைய சபை,
உம்முடைய சபை. ஆமாண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். விலையேறப்பெற்ற இந்த ஆத்துமாக்கள் வீணாய் போயிட வேண்டாம். இந்த விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள் இழக்கப்பட்டு போயிட வேண்டாம். இந்த விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள் தம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய கிருபைக்கு புறம்பாய் போயிட வேண்டாம். எவ்வளோ காரியங்களை என்னை பார்க்கும் பொழுது தகப்பனே அவர்களை ஆண்டவரே நீர் ஒருவரை விடுவிக்க முடியும். சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். அவர்களுக்குள்ளாக நீர் பேச முடியும், ரட்சிக்க முடியும், மீட்க முடியும். உம்மால கூடாது ஒன்றுமில்லை. ஒரு கூட்டத்தையும் கூட நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஒரு கூட்டத்தை கூட கிருபையாக நினைவு கூறுங்க. நாளைக்கு இதில் டிஸ்பிளே மீட்டிங் கூட ஆசிரியங்க. தகப்பனே, இந்த இடத்துல எவ்வளோ நல்ல காரியங்களை நீங்கள் செய்திருக்கீங்க. இவ்வளோ மேன்மையான காரியங்களை நீங்கள் செய்து வருகிறீங்க. தகப்பனே, ஒன்று நான் சொல்ல முடியும், எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் அழகாக செய்கிறீங்க. எனக்காக நீங்கள் அழகாக சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ அநேகருடைய இருதயத்தில் ஆண்டவரே இந்த வேதத்தை கிரமமாய் படிப்பது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இது தேவையற்றது என்று எண்ணக்கூட வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக என்னெல்லாம் எண்ணுவார்கள். ஆனால் உண்மையாலுமே கிரமமாய் படிப்பது என்பது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரிய காரியம் என்பதை நானே இப்போதான் படிக்கிறேன். அருமையானே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தை கிரமமாய் வாசிப்பது என்பது ஆண்டவரே எவ்வளவு நல்லது என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது மெய்யாலுமே ஆண்டவரே அது எவ்வளவு அற்புதமானது, ஆச்சரியமானது. ஸ்தோத்திரம் ஐயா. வேதத்தை கிரமமாய் படிப்பதைப் போல மேன்மையான காரியம் என்பது இல்லை தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வேத சத்தியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகான விதங்களில் எனக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்க ஆண்டவரே உடைய சர்வேகாதிபத்தியத்தை குறித்தும் உம்முடைய மேலான கிருபையை குறித்தும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் எவ்வளவு அழகாக காண்பித்திருக்கிறேன். இந்த கானான் தேசத்துல அவ்வளோ மக்களை ஆண்டவரே நீரா குடியமர்த்தும்படியாக எத்தனையோ மக்களை ஆண்டவரே துரத்தி போட்டேன். எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது என் தேவன் சொல்லுகிறது ஒரு நாளும் தவறாது. அவர் நித்திய திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம். ஆண்டவரை அடிக்கடி நான் நினைக்கிற ஒரு காரியம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாமாயிருந்தாய். ஆனால் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொன்னீங்க. ஸ்தோத்திர தாப்பனே, இது உண்மையாலுமே ஒரு பெருத்த நன்மை தான் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே ஒருவேளை நான் எவ்வளோ பணங்கள் மற்ற சம்பாதித்து மற்ற காரியங்கள் இருந்தால் இந்த சந்தோஷம் எனக்கு இருக்காது. மற்றவர்களுக்கு நான் ஒரு ஆசிரியமாக இருக்கத்தக்கதான அந்த காரியம் எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தாப்பனே இவளெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ அருமையாக எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமாக இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செய்கிறீங்க தாப்பனே. இதில் பொதுவான கிருபையின் காரியங்கள் ஆமாண்டவரே நீ வெற்றியை கொடுத்து வழிநடத்தினீங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், எம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, எம்மை போற்றுகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எண்ணி பார்க்கும் பொழுது ஒருவேளை அப்படி நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா என்று கூட யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமாண்டவரே, ஐயோ இந்த இடத்தை விட்டு கடந்து போன ஒரு நிலையில ஆண்டவரே இந்த லோத்து எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு லோத்து சிறைபிடிக்கப்பட்டு போன நிலையில ஆண்டவரே ஒருவேளை அது மாதிரி ஒரு காரியம் ஏற்பட்டிருக்குமானா கூட அவனுக்கு
நல்லதோ இருக்குமோ கூட யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் உடைய சித்தம், உடைய நோக்கம். ஆண்டவரே, உடைய வேத சத்தியங்கள் எவ்வளவு அருமையானவைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் அன்பின் தாப்பனே, ஸ்தோத்திரம் தாப்பனே. இவளெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது உடைய கிருபை அதிகம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னை திரும்பி பார்க்கும்பொழுது எல்லா தோல்விகளும், இழப்புகள், நஷ்டங்கள், பல காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் மிக அழகாக என்னுடைய வாழ்க்கையில் நடத்தியிருக்கீங்கன்றதை மட்டும் நான் சொல்ல முடியும். என் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் தேவா. உங்களுடைய கரங்களில் என்னை தாழ்த்துகிறேன். உங்களுடைய கரங்களை என்னை தாழ்த்துகிறேன். ஐயோ, இந்த மக்களுக்கு இறங்க மாட்டவரேன். ஐயோ தாப்பனே, எனக்கு எத்தனையோ மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா, என்ன சொல்ல முடியும்? மனித புகழ்ச்சிகளும் மனித மேன்மைகளும் காணப்படுகிற பல காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்ன சொல்ல தெரியல தாப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்கு நியமித்திருக்கிற பாதை மிக அருமையானது. அதில் குறைவில்லை, ஒரு நாளும் குறைவில்லை ஆண்டவரே. அது ஒரு நாளும் ஆண்டவரே குறைவென்பதில்லை. ஸ்தோத்திரம் தாப்பனே, நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தேவா, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வேலை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. நான் ஒன்று தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் எப்படிமாக நீங்கள் செய்ய போகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் எனக்கு போதுமானவர். என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செயல்படுத்துகிறவர். ஸ்தோத்திர நண்பின் தாப்பனே, முக்கியமாக தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேதத்தை குறித்த காரியங்களை கற்றுத்தரும்படியாக என்ன இருக்கிற அந்த காரியத்தில் தாப்பனே நீர் உம்முடைய மக்களுக்கு உதவி செய்யும். நீர் உம்முடைய மக்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. நீர் உம்முடைய மக்களுக்கு தயவு செய்தரலாம் தகப்பனே. நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன ஆண்டவரே சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்கிறவர். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே, நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சில சுவாசமுள்ள மனுஷருடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரே என்ன தாப்பனே ஒன்றும் இல்லையே. இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியோ, உலகத்தினுடைய காரியங்களோ ஒன்றும் இல்லை தாப்பனே. உடனே அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவர் போதுமானவர். என் ஆண்டவர் நல்லவர். என்னுடைய ஆண்டவர் கிருபையுள்ளவர். என்னுடைய ஆண்டவர் தயவுள்ளவர். அது எனக்கு போதும், அது எனக்கு போதும் ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு தாப்பனே அதிகமாக உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். நீ கிருபையுள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். அன்பின் தாப்பனே, நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகம் ஆண்டவரே தாப்பனே உம்மை அறியாத மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பலவிதமான காரியங்கள், குழப்பங்கள் ஆண்டவரே. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு தடுமாறக்கூடிய ஒரு காரியம்தான். ஆமா தாப்பனே, இது தேவா உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய அன்பை நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய கிருபையை நான் நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய தயவை நான் நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம்.
மட்டும் நீர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாமே சரியானதுதான். அதில் குறைவென்பது இல்லை தாப்பனே. முக்கியம் ஆண்டவரே, இந்த காரியத்தை நினைவு கூறும். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் தாப்பனே. உண்மைதான், அநேக வேளைகள் காரியத்தை குறித்து ஆண்டவரே மன்னியும் மன்னியும். பொறுமையோடு சகித்து போற காரியத்தை, கடந்து போகிற காரியத்தை எனக்கு இன்னும் அதிகமாய் தாரும் ஆண்டவரே. இது நீங்க நியமித்திருக்கிறது, இது நீங்க நியமித்திருக்கிற பாதை, இது நியமித்திருக்கிற காரியம். நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் உம்மாலானது. இவைகள் அனைத்தும் உம்முடையவைகள், இவைகள் அனைத்தும் ஆண்டவருடையவைகள், இவை அனைத்தும் அற்புதமான தேவனுடையவைகள். நான் சொல்வதற்கென்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவா, உம்மை போற்றுகிறேன், உம்மை நான் அதிகமாய் வணங்குகிறேன் தாப்பனேன். என்னுடைய வாழ்க்கையில நீங்க இரக்கமாயிருங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பு மிகப்பெரியது, உங்களுடைய இரக்கம் மிகப்பெரியது, உங்களுடைய தயவு மிகப்பெரியது ஆண்டவரே. அதை தவிர வேற என்ன சொல்ல முடியாதானா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ காரியங்கள் மத்தியில் நீங்க கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஏழை பாவின் பேரில் இறங்க மாட்டேன், இந்த நேசனாகி என் பேரில் இறக்கமாயிரும், இந்த அமாத்திரமாக என்னுடைய வாழ்க்கை இறக்கமாய் விளையாடுவரே சொல் வரும்படியான காரியத்தில் அவளுக்கு நீர் இறங்கும் கர்த்தாவே, அவளுக்கு நீர் இறங்கும். ஆவியானுடைய கிரியை காய்ச்சி வைக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒருவரே பேச வேணும். ஒரு பிரசங்கத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தான் பேச வேண்டும், நான் அல்ல. ஆவியானவர் பேசுவாராக. ஆண்டவரே, வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும், இந்த சபையை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிசாசு மேற்கொள்ள விடாது, தந்திரங்கள் எந்த விதத்தில் மேற்கொள்ள. நிச்சயமாக அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறானா? உம்முடைய தடுக்கும் கரம் ஆண்டவரே பாதுகாக்கிறது ஆண்டவரே. ஒரு நாளும் அதை எடுக்கிறவரும் அல்ல, இளத்தாப்பனே, அவனுடைய காரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவரும் அல்ல. உடைய வேதத்தினுடைய அருமையான காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லது, இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விதங்களில எவ்வளவு மேலானவைகள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. அற்புதமான எங்கள் தேவனே, ஆச்சரியமான எங்கள் ஆண்டவரே, கிருபையின் தேவனே, இரக்கங்களின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தின ஆண்டவரே, மேதியமாய் போற்றி நான் வணங்குகிறேன் தாப்பனே. தேவா, நீர் இரக்கமாயிரும், கிருபையாயிருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிச்சயமாக ஆண்டுடைய வார்த்தை என்பதனால ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இவ்வளவு அநேகர் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று, அவருடைய வாழ்க்கையில இந்த வேதத்தை வாசிக்கிறார். அநேகரை நான் அறியேன் ஆண்டவரே, ஆனால் தாப்பனே ஆண்டவரே, நீர் கிருபையாயிரும், கிருபையாயிரும் ஆண்டவரே. ஒருவேளை தாப்பனே அவளை உற்சாகப்படுத்தும்படியாக நான் எண்ணி இந்த காரியத்தை செய்கிற ஆண்டவரே காரியம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், அநேகருக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதை நீங்கள் ஆண்டவரை பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் தாப்பனே. அதை கூட எனக்கு ஞாபகப்படுத்துங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எவ்வளோ அற்புதமாக இந்த காரியத்தை ஆண்டவரை செய்யும்படியாக நீங்கள் இதை வாய்க்க பண்ணியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையாக இதை நீங்கள் வாய்க்க பண்ணியிருக்கிறீங்க, அருமையாக இதை நடப்பித்திருக்கிறீங்க. ஆமாண்டவர், இதை ஆரம்பித்த இந்த காரியத்தில் ஸ்தோத்திர தாப்பனை, இது உடைய கிருபை, இது உடைய இரக்கம் அல்லாமல் வேறொன்றில்லை. ஆமாண்டவரே, அந்த காரியத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்தி அழகாக கொடுத்ததுனால இதை தொடர்ந்து செய்கிற ஒரு காரியமாக நீங்கள் நடப்பித்து வருகிறீங்க. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தின ஆண்டவரே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனை, இதெல்லாம் உடைய கிருபை அல்லாமல் வேறொன்றில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு ஞானம், எவ்வளவு வல்லமை ஆண்டவரே. நிச்சயமாக மூழ்கு நான் இருப்பேன் ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா.
என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரை அறிந்தது. ஆகவே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன், நம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நான் அதிகமாக போற்றுகிறேன், வணங்குகிறேன். தகப்பனே, நீங்க என்னோடு கூட வாருங்கள், என்னோடு கூட இருந்துடலாம். ஆமாண்டு நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளில் அந்த காரியத்தை குறித்து கூட ஆண்டவரே நீங்க என்னை தெளிவாய் வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய யோசனை அல்ல, என்னுடைய திட்டமாக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய யோசனை இதன்படியாக நடத்த வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, உம்முடைய கிருபையை தாரும். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே. அவருடைய காரியங்களுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். மிக தந்திரசாலி, உடைய தந்திரங்கள் அறியாத விளையில் என்று பார்க்க. ஆனால் நீங்க என்னை பாதுகாக்கிறீங்க, நீங்க என்னை பராமரிக்கிறீங்க, நீங்க என்னை பலப்படுத்துகிறீங்க, நீங்க என்னை வழிநடத்துகிறீங்க. அது நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை என்றா வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இவைகளெல்லாம் அம்மால் கொடுக்கப்பட்டவைகள், இவைகளெல்லாம் அம்மால் தரப்பட்டவைகள். ஒன்று மாத்திரம் அறிந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு போதுமானவர், என் ரட்சகர் எனக்கு போதுமானவர், எனக்கு என் மீட்பர் எனக்கு நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திர தாப்பனே, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையின் பிதாவே, மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன், மை துதித்து நான் போற்றுகிறேன், மை துதித்து வணங்குகிறேன் ஆண்டவரே. ஏன்னா அவங்களுடைய கிருபை மேலானது ஆண்டவரே. ஆனால் உண்மை அறியாத எத்தனையோ மக்களை எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, நீ இறங்க மாட்டீரா? ஆமாண்டவரே, ஜபத்தை கூட ஒரு வழிமுறையா உபயோகப்படுத்துறதுனால எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மை தெரியல ஆண்டவரே. அவளை நித்திய முடிவு என்பது எவ்வளவு பயங்கரமானது. ஆனால் லட்சியம் இந்த சபையில உயிர்மீழ்ச்சிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாலை கூடும் உயிர்மீழ்ச்சி ஒரு பெரிய தேவை ஆண்டவரே. மரித்து போன இந்த ஆத்துமாக்கள் உயிரடைய வேண்டும். அது மாத்திரமே கூடும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே அதை செய்ய முடியும். நீர் மாத்திரமே மரித்து போன ஆத்துமாக்கள் உயிரடைய செய்ய முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திர நண்பின் ஆண்டவரே. நாளத்தின் காரியத்தை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உங்களை நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் எவ்வளவுதான் ஆண்டவரை போற்றினாலும் அது போதாது. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus. In everything give thanks. ஆமாண்டவரே, எல்லாவற்றையும் உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை போற்றி வணங்குகிற தாப்பனே, நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய அறிவீனங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய இயலாமைகள் உமக்கு தெரியும் தாப்பனே. தெரியாத ஒன்றுமில்லை, உமக்கு என்னை குறித்து தெரியாத ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் எவ்வளவாக ஒரு நேசன் என்பது உமக்கு தெரியும், ஒரு ஆபத்து என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்முடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்துகிறேன். வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் ஆண்டவர் மாத்திரம். அவர் போதுமானவர் என்பதை மாத்திரம் எனக்கு தெரியும். அவர் எனக்கு போதுமானவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானவர், எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவர், எல்லா நிலைகளிலும் அவர் போதுமானவர். என்னிடத்துல சொல்லியிருக்கார், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக என்னை ஆண்டவரே கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம் தாப்பனே, நிச்சயமாக நீங்க என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன், ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டீங்க என்று அறிந்திருக்கிறேன். நீங்க அற்புதமாக உடைய வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே, உடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது, உடைய வார்த்தை எவ்வளவு மேலானது, உடைய வார்த்தை எவ்வளவு உன்னதமானது, உடைய வார்த்தை எவ்வளவு மகிமையானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே.
நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்க, நன்றியோடு உங்களை போற்றுகிறேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்களை இதயத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.